வணக்கம் ரிஷப ராசினியர்களே, உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, ராகுகேது பயிற்சி பலன்கள். இந்த டெய்லி டாரட்ல ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரீடிங். இதை நீங்கள் ஒரு 10% நம்பலாம். பர்சனலாக இருக்கணுன்னா என்னை பர்சனல் ரீடிங் என்னை காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இந்த ஜென்ரல் ரீடிங்கில் நமக்கு என்னென்ன வருது அப்படின்னா, நான் கொடுக்குற ஜென்ரல் ரீடிங்கில் பொதுவாக உங்களோட எனர்ஜி எப்படி உங்களுக்கு என்ன, இந்த ராகு யூனிவர்ஸ் மூலமாகவோ அல்லது கதிர்வீச்சின் மூலமாகவோ நீங்கள் எப்படி இருந்தாலும் அதோட டிரான்சிட் மூலமாக உங்களுக்கு மனநிலையை எப்படி வைக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம ஜென்ரல் ரீடிங்கில் பார்க்குறோம். உங்கள் எனர்ஜியை எப்படி வைக்க போகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, பண வருவாய், கல்யாணம் ஆகுமா, குழந்தை பிறக்குமா, வேலை கிடைக்குமா, விவசாய பெருமக்களுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன், இந்த மாதிரி அவங்க சைடு என்ன, பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கடைசி பார்ப்போம். அதனால் ஃபஸ்ட்டு 3 months 1, 2, 3 இப்போ நம்ம எப்படி போட போகிறோம்னா, 1, 2, 3 முதல் 3 மாதம், அடுத்து 4, 5, 6 அடுத்த 3 மாதம், அடுத்து 7, 8, 9, அடுத்து 10, 11, 12 இப்படி 3 மாதத்துக்கு உங்களோட எனர்ஜி லெவலை ராகு எந்த மாதிரி ஒரு ஆதர்ஷன சக்தியை கொடுத்து வைக்க போகிறான். ராகு பற்றி உங்களுக்கு பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அதற்கேற்ற நன்மையை செய்ய பாக்கியதை பெற்றவர் தான் ராகு. அதனால் நீங்கள் ரொம்ப பயப்பட வேணாம். இப்போ கோச்சார ரீதியாக நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் இல்லை, டாரட் ரீதியாக எனர்ஜி மட்டும் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 3 months ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ், தாயம், 10 of cups, பேஜ் ஆஃப் கப்ஸ், அடிச்சதுடா யோகம். அப்புறம் 6 of wands ரிவர்ஸ், 6 of sword ரிவர்ஸ், the world ரிவர்ஸ். இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஓப்பனிங் சூப்பராக இருக்கு உங்களுக்கு. தி ஸ்டார் அப்ரைட், 9 of cups upright, ஓகே. 7 of pentacles ரிவர்ஸ். சூப்பருங்க. என்ன சொல்கிறது, இந்த நல்லதை எப்படி சொல்கிறது, எவ்வளோ நல்லதை சொல்கிறது, அப்படி இருக்குது கார்டு நமக்கு. ஓகே ஃபைன். சரி, ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது தொட்டதெல்லாம் வெற்றிங்கிற மனநிலையில் உங்களை நல்லா ஹைப் பண்ணி வச்சுருப்பாரு ராகு. நான் இருக்க பயம் ஏன், ஃபேமிலியை நல்லா ப்ரொடெக்டாக வச்சுருப்பாரு. நல்ல க்ரியேட்டிவான திங்கிங்கோட உங்களுக்கு நல்ல ஹை பிளானிங்கோட உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்து ரொம்ப ஒரு சூப்பராக மூவ் ஆகும். ஃபேமிலி ட்ரிப்பு போகிறது, செலவு பண்ணுறது, நல்ல டெலிஷியஸாக நல்ல ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறது. அப்புறம் பணம், இந்த பணம் எப்படி கிடைக்கும், மாதம் அந்த ராகு பயிற்சியிலே பணம் எப்படி கிடைக்கும்னா, உங்களோட பூர்வீக சொத்துலேருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் ஏற்கனவே செய்கின்ற தொழிலில் இந்த ராகுகேது பயிற்சி நல்ல பணத்தை டபுள் மணியாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா, செகண்ட் மந்தில் நம்ம இப்படி தான் பார்க்கணும், இழந்த வெற்றி திரும்ப கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ இழந்த வெற்றி திரும்ப கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா, இந்த கோல்டு ரிவர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற கிரகங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து இதுலேயுமே எல்லா பிளானட்டும் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கம், ஆடு, கன்னி, கருடன்
இது மாதிரி எல்லா பிளானட்டையும் ஒன்று சேர்த்து கொடுக்குறது தான் இது. பட் இது வந்து ரிவர்ஸ் வந்துடுது. அப்படி பார்க்கும் பொழுது செகண்ட் மந்தில் வந்து மந்தில் வந்த பணம் இதெல்லாம் வந்து இழந்த வெற்றியை திரும்ப கொடுத்தாலும் இந்த வேர்ல்டு ரிவர்ஸ் வந்திருக்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, இந்த வெற்றியை வந்து நீங்கள் ரொம்ப தலைமையில தூக்கி வச்சுக்க போகிறீங்க. அதனால உங்கள் வெல்விஷர்ஸ்லாம் கொஞ்சம் உங்களை பிரிஞ்சிருக்க போகிறாங்க. அதாவது இந்த வெல்விஷர்ஸ்லாம் யாருன்னா, ராகு இறங்கிட்டாரு. அதனால இந்த குரு புதன் இவங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த காரகத்தில் வர குருனா குருநாதன், புதன்னா ஃப்ரெண்டு, தாய்மாமன், லவ்வர், பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி உங்களோட கம்யூனிகேஷனில் பெஸ்ட்டாக இருக்க பர்சன்ஸு இவங்க எல்லாருமே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை அதாவது உங்களுக்கு வந்து உலகம் வந்து ரொம்ப புதுசாக தெரியும். அதை தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அந்த புதுசாக தெரிகிற உலகத்தில் பழசெல்லாம் கொஞ்சம் நண்பர்கள்லாம் உங்கள் மேலே கொஞ்சம் ரொம்ப ஆட்டிடியூட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் விலகல் இருக்கும். இது ராகு எப்போவுமே கொடுப்பாரு. ஆனால் அது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. எப்படி அப்படின்னா, ராகு எவ்வளோ தூரம் அவரோட பயிற்சியில் நண்பர்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அவ்வளோ தூரம் நமக்கு ஆப்பு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எப்போ ஒரு ராகுக்கு இது பயிற்சினால நண்பர்கள் உலகம் கொஞ்சம் நம்மளை விலக்கி வைக்குதோ அப்போ நம்ம சேஃபர் சைடு இருக்கோம்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயம் இழக்கிறதுனாலும் உங்களால் தான், லாபம் பண்ணுறதுனாலும் உங்களால் தான் வரும், அதை செலவழிக்கிறதுனாலும் உங்களோட மைண்ட் செட்டில் தான் நீங்கள் செலவழிப்பீங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சுச்சுவேஷன் உண்டா இருக்குது. சரி, ஓகே. தேர்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா த ஸ்டார் அப்படிங்கிற இந்த கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஸ்டார் வந்ததுன்னா நீங்கள் போகிற சரி, அதாவது இந்த உலகம் ரிவர்ஸ்க்கும் இந்த ஸ்டாரோட தலையிலுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த ஸ்டார் அப்படிங்கிறது வந்து நீ சரியாக தான் நம்ம போயிட்டுருக்கோமா அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு டவுட் பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதை சரியாக தான் பண்ணுறோமா, இல்லை இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு ஏதாச்சும் இருக்கா, இல்லை நாலு பேர் நம்ம வெட்டியாக இருக்காங்க அப்படின்னு நம்மளை வந்து சொல்கிறதுனால நம்ம வந்து ஏதோ சைக்கிளிங்கில் மற்றவங்கள பார்த்து இது நம்மளும் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோமா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஆஷிலேஷனை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக போகிறீங்க, நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க, நெத்தி அடியாக கரெக்டாக முன்னேறிங்க. இதுதான் உங்களோட லைஃப். உங்களோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை டிஸ்சார்ஜ் சொல்லுது. அப்போது நீங்கள் உலகத்தோட ஒத்து உழைக்கலை அப்படின்னா அது உங்கள் தப்பு இல்லை. உலகம் வந்து உங்களை அவங்க சைடு அடிமையாக இழுக்க பார்க்குறதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கீங்க. அந்த பெஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நான் கூட 6 of Wands நம்ம ரிவர்ஸ் வர்றதை பற்றி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனால் அதே சமயம் 6 of Swords ரிவர்ஸ் வந்திருக்கு. இதோட மீனிங் என்னென்னா, இழந்த மரியாதை, இழந்த புகழ், இழந்த சொத்துக்கள் மீண்டும் வரும். கையை விட்டு திருடிட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்ச அந்த சொத்துக்கள்லாம் நமக்கு திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. சரி, அதே சமயம் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த வேர்ல்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, பொறாமை பிடிச்சவங்க கொஞ்சம் விலக செய்கிறாங்களா, இல்லை உங்களுக்குன்னு கொஞ்சம் ஒரு ஆக்டிவிட்டி வரதான் செய்யும். ஆனால் அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணி நம்ம அந்த ஆட்டிடியூட் கொடுக்குறது கரெக்டாக தப்பா அப்படின்லாம் நம்ம யோசித்து நீங்கள் செயல் பண்ணணும். சம்டைம்ஸ் ஆட்டிடியூட் வந்து நமக்கு பெஸ்ட்டாக அமையும். நம்மளையும் கூப்பிட்டு ஒருத்தன் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, இல்லை கூப்பிடும்போது நம்ம கூப்பிட்டா வரும், வெளியில் போக சொன்னால் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம கொடுக்குற ஆட்டிடியூட் நமக்கு மோஸ்ட்லி நீடட். அது வந்து குட் ஆர் பேட் நெக்ஸ்ட்டு, நீடு இல்லையா, அதான் ஃபஸ்ட்டு. அப்போ நீடு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஆட்டிடியூட் காமிக்கிறது தப்பே கிடையாது. அதை நீங்கள் கரெக்டாக காமிங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனால் அந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு ரிவெஞ்ச் வரைக்கும் கொண்டு போயிடக்கூடாது. இப்போ நம்மளை ஒரு 4 பேர் மரியாதை இல்லாமல் பேசுனதுனால நம்ம சம்டைம்ஸ் ஒரு ரிவெஞ்ச் மூடுக்கு போகும். டைம் வரட்டும், கரெக்டான நேரத்தில் நான் வைக்கிறேன் பாரு ஆப்பு அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அப்படி அதே தாட்டை வந்து எதிராளிக்கும் கொடுத்துடக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஆட்டிடியூடும் காமிக்கணும், அதே சமயம் அதை அவன் மனசுலேயும் வச்சுக்கூடாது. அவன் என்ன நினைக்கணும் எதிராளி அப்படின்னா, இல்லை நம்ம அவமானப்படுத்தணும்,
அவங்க வந்து அவளோ அவனோ கரெக்டாக தான் அதை காமிச்சிருக்காங்க. அவங்களும் மனுஷன்தான். நம்ம ஒரு 10 வாட்டி நம்ம கீழ்த்தனமாக நடத்தினோம் அப்படின்னா 11வது வாட்டி தே நீட் ஆட்டிடியூட், அப்புறம் வந்து திமிரு பேச்சு இதெல்லாம் வரதான் செய்யும். அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயத்தை அவங்களுக்கு உணர்த்தணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை பார்த்து பயம் வரணும். வாயை மூடிட்டே இருந்துச்சு ஊமை குட்டா மாதிரி, பாரு இன்னைக்கு வந்து இப்படி எப்படி ஒரு ஒரு ஹை லெவலில் பேசிட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு பயத்தினை கொடுக்கணுமே தவிர நமக்கு எதிராக அவனை வளர்த்துடக்கூடாது. அதில் வந்து நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும், சூப்பராக செயல்படணும். இனிமேல் இவளை நம்ம பேசினா, இவனை பேசுனா, இவளை பேசுனா, இவங்கள பேசுனா, இல்லை இவங்க செய்கிற வேலையை ஏதாச்சும் நம்ம கீழ்த்தரமாக பேசுனா, நமக்கு வந்து சொன்னதோட 10 டைம்ஸாக ஹர்ட் ஆகிற மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து அவங்களால நமக்கு திருப்பியும் கொடுக்க முடியும். நம்ம வந்து அவங்க பயப்படணும், அவங்க வந்து நம்ம மேலே ரிவெஞ்ச் எடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி லெவலில் கரெக்டாக அந்த ஆட்டிடியூடை வந்து நம்ம காமிக்கணும். அதான் தி பெஸ்ட். அதாவது நம்ம காமிக்கிற ஆட்டிடியூட் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்ல வரேன். நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுமே தவிர அதுக்கு மேலே அது ஒர்க் ஆகக்கூடாது. அது எந்த நிலையிலும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு இவளை ஏமாற்ற முடியாது, இவனை ஏமாற்ற முடியாது, இவங்களை ஏமாற்ற முடியாது, இது நமக்கு நாளைக்கு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற அந்த பயத்தை கொடுக்கணும். அல்லது நம்ம ரொம்ப அவங்கள ஏதோ இது பண்ணிட்டோம் அதனால இந்த வாட்டி அப்படி அவங்க பேசிட்டாங்க அப்படிங்கிற மனப்பான்மையை கொடுக்கணும். இது ரெண்டும் கொடுக்கணுமே தவிர அதுக்கு மேலே ஒரு ஃபீலை வந்து கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 months வந்து நமக்கு நம்ம மனநிலையை இப்படி ராகு வைக்க போகிறாரு. அதனால அட்வைஸ் நம்ம இப்படி சொல்லிட்டேன். அதே சமயம் எதனாலன்னு சொல்லிட்டேன், மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, வெற்றியை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரினா இந்த ஃபஸ்ட்டு 3 months ரிஷபராசியை ராகுகேது பயிற்சி அடிச்சுக்க ஆள் இல்லை. அப்படி வந்திருக்க கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி புள்ளரிக்குது எனக்கு. ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ், 10 of cups, பேஜ் ஆஃப் கப்ஸு, 9 of cups, ஓகே, பேஜ் ஆஃப் கப்ஸு, 9 of cups அந்த ஸ்டார். அடி வாழ்க்கை வாழ்வதற்கே ரிஷபராசினியர்களே அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கார்டை செம்மையாக கொடுத்துட்டாங்க. எல்லா ராசிக்கும் டிஸ்பிளே பிக்சர் வந்து நான் இப்படி தான் வைக்க போகிறேன். ஓகே, அது என்ன சொல்லுவாங்க, அது ஏதோ ஒரு இமேஜஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நான் இப்படி தான் வைக்க போகிறேன். செம்மையாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 months பார்ப்போம். அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மாதிரி தெரியும், ஆனால் இது வந்து 100 times பாசிட்டிவ். சக்ஸஸை திரும்பி எடுக்கக்கூடிய ஒரு நாளாக ரிஷபராசிக்கு இருக்க போகுது. சரி, இப்போ நான் சொன்னதெல்லாம் 3 மாதம் மனசில் வச்சுட்டிங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 10 கார்டு வாங்க போகிறேன் செட்டு. எல்லாத்தையும் சஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த சஃபில் பண்ணுற நேரத்தை மிச்சமாக்க போகிறேன். இப்போ தான் எனக்கு அது தோணுது. ஏன்னா ஒரு லாங் வீடியோவில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ப்ரெடிக்ஷன் டைமிங் கொஞ்சம் லேட் ஆகும். சரி, அடுத்து இப்போ வந்து 4, 5, 6 4, 5, 6 பாரா வாங்க அப்படி வாங்க சார். இப்படி வந்தால் தான் நம்மளும் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்ல. என்ன எப்போ பாரு உங்களுக்கு 7 of Pentacles ரிவர்ஸ் வருது, அதுவும் எப்போ பாரு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. உழைச்சி கொட்ட போகிறீங்களோ, உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன், சூப்பருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸு க்ளூ கொடுக்க போகிறேன் பாருங்கள். ஸோ ரிஷபராசி நேயர்களே, அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து எனக்கு அவனே வந்திருக்கு. அதை சொல்கிறேன் பாருங்கள். கிங் ஆஃப் பென்டகல்ஸ் இஸ் ரிவர்ஸ், குயின் ஆஃப் பென்டகல்ஸ் இஸ் அப்ரைட். அப்படின்னா ரிஷபராசி நேயர்கள் எந்த வேலையை நீங்கள் தொடங்கினாலும் 4வது 5வது 6வது மாதத்தில் எந்த வேலையை நீங்கள் தொடங்கினாலும் ஒரு பெண் துணையோடு தொடங்கணும். அப்போ தான் வெற்றி, அப்போ தான் பணம், அப்போ தான் வெற்றி, அப்போ தான் மன நிம்மதி எல்லாமே. ஏன்னா இந்த 7 of Pentacles அண்ட் கிங் ஆஃப் பென்டகல்ஸ் எப்போது இந்த மேனோட வர பென்டகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் வருது. அப்போ பெண்ணை துணை வச்சுக்கோங்க. ஐயோ இது எப்படிம்மா முடியும், இது முடியாதே, அந்த மாதிரி எங்களுக்கு இல்லைன்னா
அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். நேராக மகாலட்சுமிகிட்ட போங்க. அன்றாட பொழப்பில் இருக்கீங்கன்னா அமிர்தவள்ளி தாயார்கிட்ட போங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து எப்படின்னா, அதாவது அமிர்தவள்ளி தாயார்னா பத்மாவதி அம்மாவை சொல்கிறேன். மகாலட்சுமி இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து ஒரு மந்த்லி பேக்கேஜஸ் மாதிரி கேஷ், லிக்விட் கேஷு. பத்மாவதி தாயார் எப்படின்னா அன்றாட பிழைக்கிறோம்ல, இந்த மாதிரி என்ன மாதிரி ஜோதிடர் உங்கள் யாராச்சும் டெய்லி காசு வாங்குறாங்களா, அன்னைக்கு வேலைக்கு அன்றைக்கே காசு வாங்கிட்டு வந்துடுவாங்க. சின்ன சின்ன வெஜிடபிள் ஷாப் ஓனராக இருப்பாங்க, அவங்கெல்லாம் பத்மாவதி தாயாரை கும்பிடலாம். ஸோ இந்த ரிஷபராசி நேயர்கள் வந்து இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமியும் பத்மாவதி தாயாரும். பணத்துக்காக, தொழிலுக்காக, பொருளாதாரத்துக்காக, வேலைக்காக, கௌரவத்திற்காக. குயின் ஆஃப் வான்ஸ் பார்த்துக்கோங்க, குயின் ஆஃப் வான்ஸ் அன்னை மகாசக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சக்தி வழிபாடு இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வழிபாடு. பெண் தெய்வ வழிபாடு இதெல்லாமே வந்து 3 தேவியர் எல்லாமே குறிக்குது. இது எல்லாமே வந்து என்னென்னா பெண் தெய்வ வழிபாடு. இந்த ராகுகேது பயிற்சியில் ரிஷபராசி 100% எடுத்துக்கணும். 16 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம டக்குன்னு பார்க்கலாம். தி சன், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட் என்னென்னா, புதிய பிரச்சனைகள் மாதிரி, புதிய தொந்தரவுகள் மாதிரி வந்தாலும் கடவுள் அருளால் அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீங்க. அது எப்படின்னா, அவங்க ரொட்டீன் லைஃப், ரொட்டீன் வேலையே இந்த டெத் அப்படிங்கிறது முடக்கிற கார்டு, முடக்கி ரீபர்த் திருப்பியும் புதுசாக கொடுக்குறது. அதாவது பட்டுப்புழு, பட்டாம்பூச்சி, பட்டு புடவை, அந்த மாதிரி ஒரு கரெக்டாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல, பட்டுப்புழு பட்டாம்பூச்சி அது கரெக்டாக சொல்கிறேன் இல்லையா, அது சைக்கிள். அப்போ பட்டாம்பூச்சி அழகு, ஆனால் டக்குன்னு பட்டாம்பூச்சி எவ்வளோ தூரம் உயிரோடு இருக்குமோ அப்புறம் அது வந்து திருப்பி ஒரு ரீசைக்கிள் ஆகும். அப்போ பட்டு புழுவாக இருக்கும்போது பட்டு புடவையாக மாறிடுறது, பட்டாம்பூச்சி வரைக்கும் போகாமல் புடவையாக மாறுறது. ரெண்டுமே லைஃப் தான் அதுக்கு. அப்படி அந்த மாதிரி ஒரு 2 மாதிரியான லைஃப் வரும். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாதை எது அப்படின்னு பார்த்துக்கணும். நம்ம சுதந்திரமாக பறக்க விடுறதா இல்லை அடுத்தவங்களுக்கு பட்டு புடவை ஆகிறதா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து 4th, 5th, 6th மந்தில் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை டிசைட் பண்ணணும். அதுக்கான போராட்டம் எல்லாமே பண்ணணும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பர்சனலாக தான் பார்க்கணும். இது நான் வந்து பொது ரீடிங் தான் பார்க்குறேன். அடுத்து இப்போ வந்து டக்குன்னு பார்த்துருவோம். அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4, 5, 6 பார்த்துட்டோமா. இப்போ வந்து 9, 10, 11 4, 5, 6 பார்த்துட்டோமா. 7, 8, 9 மேக்ஸில் எங்கள் குருநாதர் சொல்லுவார், கணக்கு வந்தால் ஜோதிடம் வராதுன்னு. அது மாதிரி நமக்கு கணக்கு வராது, ஆனால் ஜோதிடம் வந்துடுச்சு. ஐஷிஷோ மாற்றி போட்டேங்க. சரி, பரவாயில்ல, இப்படியும் எடுக்கிறாங்க. இப்போ என்னென்னா 4, 5, 6 எடுத்துட்டோம். 7, 8, 9 ஓகே சூப்பருங்க. ராகுகேது பயிற்சி தான். நீங்கள் தான் ஹீரோ, ரிஷபராசி தான் ஹீரோ. சூப்பர். சரி, இப்போ பாருங்கள், இந்த டெம்பரன்ஸ் வந்திருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் வேலைக்காரவங்களோ இல்லை வந்து வேறு யாருக்காச்சும் ஒரு காரியத்தை சாதிக்க வந்து ஒரு பணம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அதே மாதிரி உங்களால் இப்போ ரிலாக்ஸாக இருக்க முடியாது. இந்த 4 ஆஃப் ஸ்வார்ட் ரிவர்ஸ், இந்த 7 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸு, 2 ஆஃப் பென்டக்கல்ஸ் எல்லாம் நமக்கு அப்ரைட் வந்துடுது, கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் அப்ரைட் வந்துடுது. அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார்டு, அதாவது இந்த கார்டு ரிவர்ஸ் வந்தால் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். இன்னொரு கார்டு கூட வந்திருக்கு, 5 ஆஃப் வான்ஸும் சரி, 5 ஆஃப் ஸ்வார்டும் சரி ரிவர்ஸ். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்லேருந்து நீக்கப்பட்டது, அது வந்து அழிக்கப்பட்டது. உங்களுக்கு போட்டியே கிடையாது, பொறாமையும் கிடையாது.
எதிரியும் கிடையாது. இது வந்து எப்போ இந்த நிலைமை வருது அப்படின்னா 7, 8, 9 அதில் வந்து 8 மந்த் வருது. இது வந்து 8 மந்த்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயம் 9 மந்த்து என்ன ஃபீல் பண்ணுவீங்க, என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்னா ராஜ வாழ்க்கை. அதெல்லாம் உண்மை தான். ஃபஸ்ட்டு இந்த 8 மந்தில் மொதல் 2 வாரம், 9th மந்தில் மொதல் 2 வாரம் குதூகலமெல்லாம் ஓவராலாக ஸ்டாப் செய்யப்பட்டு கொஞ்சம் ஸ்டாப் செய்யப்பட்டு அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கான விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10, 11, 12 10, 11, 12 சரி, இன்றைக்கி 2 ஷூட் பண்ணியாச்சு. இனி நாளைக்கு கடகம், மிதுனம், கடகம் நாளைக்கு. முன்னெல்லாம் ஒரே நேரத்தில் 6 ஷூட் பண்ணுறது. பட் இன்றைக்கி சண்டே, அதனால லீவு. நாளைக்கு கூட ஒரு 6 ஷூட் பண்ணிடுவேன். நமக்கும் நாங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறது என்னென்னா, அடிக்கடி நாங்கள் கோயில் போகணும். நாங்கள் எங்களுக்கு நான் தீட்சை எடுத்திருக்கிறது ராஜா மாதாங்கி, உச்சிஷ்ட கணபதி ராஜா மாதாங்கி. அதாவது தனிப்பட்ட ராஜா மாதாங்கி இல்லைங்க, உச்சிஷ்ட கணபதியோடு சேர்ந்த ராஜமாதாங்கி. அப்போ நான் உச்சிஷ்ட கணபதி தீட்சை எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அடிக்கடி கோயில் போகணும், அது சார்ந்த விஷயங்களை திருப்பி ப்ரேயர் பண்ணணும். அதுக்கெல்லாம் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்கும். பாருங்கள், இந்த கார்டை நான் பார்க்கல, இருந்தாலும் நான் கீழே இருந்து எடுக்கிறேன். ஏன்னா நான் சஃபிள் பண்ணும்போது மாற்றி போட்டேன். எப்படினாலும் இது ஒரு 10% தானே. நடந்தால் சந்தோஷம், நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறது. ஏன் 10% சொல்கிறேன்னா, ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு பக்குன்னு இருக்கும்போது நீங்கள் அந்த 10% ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை 10% தான் சொல்லியிருக்காங்க, நடக்காமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு. நல்ல விஷயங்கள்லாம் நானே என்ன பண்ணுவேன், நான் சொன்னால் நல்ல விஷயம் அப்படியே பழிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இப்போ வந்து 9th மந்தில் உங்களுக்கு சான்சஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கம்மியாகி இதுதான் நம்மளோட முடிவுன்னு தெளிவாக தீர்மானிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு வந்து சில இடங்களில் வந்து மூவ் ஆன் ஆகிற மாதிரி சில சூழ்நிலைகள் காமிக்குது. இந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து மூவ் ஆன் பற்றி நிறையா பேசும். காதல் அந்த மாதிரி விஷயத்துலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகணும் நீங்கள். ஏன்னா நீங்களும் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. அவங்க வந்து அதை புரிஞ்சுக்காமல் உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த டெத்து வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் தொடருதுன்னு தான் அர்த்தம். அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல விஷயங்கள் தொடருது. அப்புறம் வந்து பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து இந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பக்கத்தில் வந்திருக்குது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு இஎம்ஐ, ஒரு கடன் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வளரும். ஆமாம், நம்ம அடுத்த டாப்பிக்கில் வந்து இந்த கடன் தீருமா அப்படிங்கிறத போடணும். கரெக்டு. அப்போ இந்த கடன் வந்து நமக்கு கொஞ்சம் வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை காமிக்குது. பட் வந்து உங்களுக்கு வந்து அது 12th மந்தில் அதுக்குரிய க்ளோஸ், அந்த கடனை நீங்கள் வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்ரைட் வந்திருக்கு. இது ஒரு பெஸ்ட்டு கார்டுங்க. இந்த இதில் வந்து உங்களுக்கு அடுத்த இந்த ராகு கேதுக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் 90% ராஜா. நீங்கள் கொஞ்சம் இந்த 8th மந்த் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டு இல்லாமல் இருக்குது. காதல், கல்யாணம், வேலை, நீங்கள் ஏதோ நம்பிக்கிட்டு இருந்த விஷயம் வந்து உங்களை விட்டு போகுது. அப்போ இது வந்து இப்போ தான் நீங்கள் அந்த 10% ஞாபகம் வச்சுக்கணும். இது நடக்காமையும் போகலாம், அதனால் நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நல்லது சொன்னால் கண்டிப்பாக நடக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். நல்லது சொல்லியிருக்காங்க, நமக்கு நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் வச்சுக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி சொல்லும் பொழுது இல்லை இது வந்து நமக்கு ஜாதக ரீதியாக நமக்கு அந்த தசை நடக்கலை, அந்த இடத்துல இல்லை, அப்படி இப்படின்னு நீங்கள் அப்படி சொல்லி நம்ம பாசிட்டிவான இதுக்கு போயிடணும். பட் எடுத்துட்டேன், ஒன்ஸ் நான் கார்டை எடுத்துட்டேன்னா கார்டில் இருக்க தான் ரீட் பண்ண முடியும். ஓகே, அப்போ உங்களுக்கு கடன்
வந்து கடன் அடைவதற்கான வாய்ப்பு இருந்து அடுத்த ஒரு வளமான எதிர்காலத்தை இந்த ராகுகேது தொடங்கி வைக்குது. எப்பவுமே ஒரு பெயர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயர்ச்சி வந்து எதையாச்சும் தொடங்கி வைக்கும் வாழ்க்கையில். கல்யாணத்தை தொடங்கி வைக்கும், காதலை தொடங்கி வைக்கும், முடிச்சும் வச்சிடும். அப்போ இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்ல விஷயத்தை தொடங்கி வைக்குது. தொடங்கி வச்சது தொடரும் அப்படின்னு நம்புவோம். சரி, இப்போ டாபிக் விஷயமா நம்ம பார்த்துடலாம். டாபிக் விஷயமா என்னன்னா, ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம், திருமணம். நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் ரிஷபராசிக்கு இந்த வருடம் திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதான் ஒரு 4 கார்டு வச்சுப்போம். நம்ம செட்டாக அப்படி வச்சுக்கிட்டா சஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துடலாம் நம்ம. ஓகே, நான் ரெடி பண்ணுறேன். திருமணம் நடக்குமா ரிஷப ராசிக்கு இந்த வருடம்? ஓகே, இந்த வருடம் வந்து ரிஷப ராசிக்கு வந்து திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இல்லை, இயரோட ஒரு 4 months கழிச்சு அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஃபஸ்ட்டு இல்லை, ஒரு 3 monthsக்கு அப்புறம் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான். எஸ், மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒப்புதல், மன ஒப்புதல், குடும்ப ஒப்புதலோட அரேஞ்ச்டு மேரேஜ் பாசிபிள் நிறையா இருக்குங்க. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம். பொதுவாக பொருளாதாரம் பார்ப்போம். வேலை கிடைக்குமா, கடன் அடையுமா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபைன். பொருளாதாரம் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து செலவுகள் குறைக்கப்படுகிறது, வருவாய் வந்து கூட வருது, செலவுகள் வந்து குறைக்கப்படுகிறது. அதே மாதிரி ரிசீவ்டு, நிறைய காசை ரிசீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அடுத்து அப்போனா இப்போ 100%ல் உங்களுக்கு 80 விழுக்காடு பொருளாதாரம் நல்லா இருக்குங்க, பண வரவு அப்படின்னாலே நம்ம வேலை விஷயம் எல்லாமே. அடுத்து விவசாய பெருமக்களுக்கான ஒரு கார்டு எடுத்துடலாங்க. சூப்பருங்க. இந்த எம்ப்ரன்ஸ் இந்த ஒரு கார்டே போதும், நின்று பேசும். அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, விவசாய பெருமக்களுக்கு விவசாயத்தையே நம்பி இருக்கிற, இது வந்து நான் இந்த கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை அதெல்லாம் வச்சுருக்காங்க, மஷ்ரூம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபுட் ஐட்டம்ஸ்னு காமனாக எடுத்தால் எல்லாத்துக்குமே ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆனால் மீடியம் அப்படிங்கிற மீடியமாக அதை விற்கக்கூடிய ஒரு நிலமை இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுங்க. ஆக்சுவலாக ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ் தான் வந்துச்சு, உண்மையை சொல்லிடுறேன். அப்போ இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த எம்ப்ரஸோட கூட வந்ததுனால கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னும் ஒரு மீனிங் இருக்குது. ஸோ எடுத்த காரியத்தில் சிறப்பான வெற்றிகள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருடம் ரிஷபராசிக்கு விவசாயத்திற்கும் நல்ல பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டு, விவசாய மக்களுக்கும் நல்ல பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பம் ஆவாங்களா, குழந்தை பேர், ஃபெர்டிலிட்டி. அதாவது இந்த மெயின் கார்டு ஆஃப் ஃபெர்டிலிட்டி கார்டு வந்து இந்த எம்ப்ரஸும் இந்த குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸும். இந்த குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இந்த எம்ப்ரஸ் அப்படிங்கிறது வந்து த வேர்ல்டு, அதாவது இயற்கை மகத்துவம், இயற்கை மகப்பேறு கொஞ்சம் ஸ்ட்ரகிள், செயற்கை மகப்பேறு பாசிபிள். இப்போ இயற்கையாக இருக்கிறவங்க கொஞ்சம் செயற்கையாக ட்ரை பண்ணுறாங்க. செயற்கை மீன்ஸ் என்ன, இன்னொன்று வச்சுக்கலாம், அதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க கரெக்டாக மெடிசன் எடுத்துக்கிட்டால், டாக்டர் நல்லபடியாக கிடச்சா குழந்தை பேறு பெறுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. நன்றி ரிஷபராசி நேயர்களே. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு டாபிக் விட்டு போயிருந்தால் போடுங்க, அதை நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து அதுக்கான விஷயத்த சொல்ல பார்க்குறேன். சரி, ஓகே.
இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4 பேருக்கு நம்ம வீடியோ பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.